ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது வரப்போகிற வாரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ செஞ்சினாலே போதும். கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வேண்டுதல்கள் அழகாக நிறைவேறுவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் போதே நீ என்ன செய்யணும்னு நான் சொல்ல வர்றத உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். கடந்த காலத்தை முழுசாக மறந்துடு. முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும். இந்த நிகழ்காலத்தில் நீ வாழ ஆரம்பிச்சினா இனி வரும் காலம் என்பது மகிழ்ச்சியும் மன அமைதி நிறைஞ்சதாகவும் நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே. அப்பா முருகா, எதுவாக இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சதை என் வாழ்க்கையில் கொடு. என் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நீ ஏற்றுக்கோன்னு உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுட்டினா உன் மனசுக்கு தெளிவையும் வழிகாட்டத்தையும் நான் செஞ்சு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்றாறு போலவும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் போலவும் எல்லாத்தையும் நானே செஞ்சு கொடுப்பேன். சரி, உனக்காக ஒன்று செய்ய சொன்னனே, என்னன்னு கேட்குறியா? வரும் வாரத்தில் வரக்கூடிய மங்களகரமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலேயே நல்லா தலை குளிச்சுட்டு என்னை மனசார நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு வீட்டில் விளக்கேற்றினாலும் சரி, அல்லது கோயிலுக்கு போய் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு தீபத்தில் நெய்யை ஊற்றி வச்சு விளக்கேற்றிக்கிட்டு ஓம் சரவண பவன்னு 106 முறை சொன்னாலும் சரி. இதை நீ வீட்லையும் செய்யலாம், அல்லது உனக்கு வீட்டில் செய்ய வசதிப்படாதுன்னா கோயிலுக்கு வந்தும் எனக்காக நீ செய்யலாம். மொத்தத்தில் என்னை மனசார நினச்சிக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அன்றிலிருந்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ளாகவே ஒரு 106 முறை ஓம் சரவணபவான்னு என்னுடைய நாமத்தை சொல்லி, இப்படி மனசில் எந்த சிந்தனையும் இல்லாமல், சஞ்சலமும் இல்லாமல், எந்த குழப்பமும் எந்த கவலையும் இல்லாமல் என் நாமத்தை 106 முறை சொல்லிட்டு அன்னைக்கு என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ விளக்கு ஏற்றுறினா அதுக்கப்புறம் ஒரே மாதத்தில் உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துருவேன். நான் எனக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஏகப்பட்ட கெடுபிடிகளையும் கட்டாயத்தையும் நிச்சயமாக சொல்வது கிடையாது. எப்போவுமே எனக்காக நீ எதை செஞ்சாலும் எளிமையானதாக இருக்கும்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உன் அப்பன் முருகன் ஆண்டி கோலத்திலையும் இருப்பேன், அரசன் கோலத்திலும் இருப்பேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எது எவ்வளவு இருந்தாலும் எளிமையாகவே காட்சி தரதான் விரும்புவான் இந்த முருகன். அதனால தான் நீயும் எளிமையாக எனக்கு பூஜை செஞ்சாலே போதும். அதையும் இதையும் எனக்காக வாங்கி படைச்சு ஏராளமான பூக்களை மலர்களாக சூட்டி உனக்கு வேணுங்கிறத கேளுன்னு நான் சொல்லலை. எப்பொழுதும் நீ மனசில் என்ன நினைக்கணும். உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் தான் நான் நினைக்கக்கூடிய, நான் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. நீ மட்டும் இதை சரியாக செஞ்சிட்டினா உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மங்களகரமான எனக்கு பிடிச்ச அந்த நாளிலேயே நீ இதை செய்ய முயற்சி செய். இந்த செவ்வாய் உன்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, வருத்தப்படாமல் அடுத்த செவ்வாய்க்கிழமை அதை முயற்சி செய். அந்த செவ்வாய்க்கிழமையில் நீ செய்ய ஆரம்பித்த அன்னைக்கிலிருந்து சரியாக ஒரு மாதத்திற்குள்ளாகவே உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். நீண்ட காலமாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்காக நல்ல நாளாகத்தான் அந்த செவ்வாய்க்கிழமையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். திருச்செந்தூரிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் உன் அப்பன் முருகன் எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் தப்பு நடக்க விட்டுற மாட்டேன். நிச்சயமாக எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் எல்லா நல்லதும் நடக்கும்படியும் செய்வதற்காக தான் இதை செய்ய சொல்கிறேன். நான் உனக்கு கொடுத்த கட்டளையை ஏற்று முடிச்சினா என் பரிபூரண அருள் உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் அனைத்தும் அழகாக நிறைவேறிடும் என் செல்வமே. நீ விரும்பியது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆனால் அதுக்கு நீ முழு மனசோடு என் மேலே நம்பிக்கை வைக்கணும். கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றி உன் துன்பங்களை எல்லாம் முடிச்சு வச்சு எல்லாமே உனக்கு இன்பமானதாகவும் அழகானதாகவும் நடக்கும்படி செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நான் சொன்ன நல்ல நாளிலேயே உனக்கான மகிழ்ச்சியான விஷயம் நல்லபடியாக நடக்கத் தொடங்கிடும்.
அப்பா முருகா, நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு முழுசா என்னை சரணடைந்து உன் அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தினா போதும். கூடிய சீக்கிரம் என் கைகளிலிருந்து ஆசீர்வாதத்தோட நீ அழகான விஷயத்தை நடப்பதை உணருவாய். உன்னுடைய கண்ணீர் எல்லாமே ஆனந்த கண்ணீராக மாறப்போது. நீ தைரியமாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். என் கண்ணை பார்த்து உன் வேண்டுதல் என்னன்னு சொல்லு. அதை நான் நிச்சயம் சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பேன் என உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் என் செல்வமே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா எந்த விஷயத்திலும் தேவையில்லாமல் கவனம் செலுத்தக்கூடாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற அந்த குறிக்கோளில் மட்டும் உனது முழு எண்ணமும் இருக்கட்டும். உன்னை இழிவாக நினைக்கிறவங்களையும் தப்பாக பேசுகிறவங்களையும் எப்போதுமே உன்னை குறை சொல்கிறவங்களையும் நீ கண்டும் காணாமல் உன் வாழ்க்கையில் ஒதுக்கி வச்சிடு. நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போய் இனிமே நீயும் உன் வாழ்க்கையும் வளமோடு இருக்கும்படி அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். கரடு முரடான உன் வாழ்க்கை பாதையில் நீ வெறும் காலில் நடந்து போக தேவையில்லாத அளவுக்கு நீ போகிற பாதையை மலர் பூம்பாதையாக நான் மாற்றி தரப்போகிறேன். கற்களும் முட்களுமாக இருக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ கவனமாக பார்த்துதான் வாழணும் என் செல்வமே. இன்னையிலிருந்து நான் சொன்னதை செஞ்சிடணுன்ற உறுதியோட வைராகியத்தோட உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். கூடிய சீக்கிரம் பல மடங்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ கேட்டதையெல்லாம் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் ஏமாத்தினாலும் கைவிட்டாலும் என் திருவடியை சரணாகதி அடைஞ்ச உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நானே உன்னை காப்பாற்றுறேன் என் செல்வமே. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய வலியையும் வேதனையையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து வாழ்க்கைக்கான நல் வழியையும் வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். நீ விரும்பினதும் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதும் எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைத்தது நடக்கும்படியும் உனக்கு துணையாக இருந்து உன் அப்பன் முருகன் நானே நடத்தி முடிப்பேன். உன் குடும்பத்துக்காக இரவும் பகலும் தூக்கம் இல்லாமலும் ஓய்வு உளைச்சலும் செல்லாமலும் வேலை செஞ்சு நீ கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உன் உடல்நிலையை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. குடும்பத்துக்காக ஓய்வில்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு உன் உழைப்பில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காம உன் குடும்பத்துக்காகவும் நீ நேரம் செலவழிச்சினா அவங்களையும் நினச்சி பார்த்து அவங்க மனசுக்கும் சந்தோஷம் தரும் விதத்தில் நல்லபடியாக நடந்துக்கோ. ஏன்னா நீ சம்பாதிக்கிறது காசு பணம் சேர்க்கறது மட்டும் உன் குடும்பத்துக்கு போதாது என் செல்வமே. அதை விட அவங்க உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் கூட எதிர்பார்ப்பாங்க. நீ இப்படியே வேலை வேலைன்னு அவங்களுக்காக ஓடி ஆடி சம்பாதிச்சாலும் அவங்க அதை பெருசாக யோசிக்க மாட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு ஓ மேலே அவர்களுக்கு அன்பு குறையக்கூட இதுவே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் காசு பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தி உன் உடம்பை கெடுத்துக்காம உன் உடம்புக்கும் ஓய்வு கொடுத்து அவர்களுக்கு நேரம் செலவழிக்கவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. உன்னையே நம்பி இருக்கிற உன் குடும்பம் உனக்கு ஒன்றுனா ஒன்று அதை அவங்க தாங்கிப்பாங்களான்னு யோசிச்சு பாரு. உன் குடும்பத்தின் நிலைமையை யோசித்து உன் உடல்நிலைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க பாரு என் செல்வமே. உன் வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்து உழைக்க ஆரம்பிக்கும் போது அது கூட உனக்கு ஒரு வகையில் புத்துணர்ச்சியை தரும் விதத்தில்தான் இருக்கும். சில அவமானங்களுக்கும் சில அனுபவங்களுக்கும் பிறகுதான் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்ற ஒரு புது கோணத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீயும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை உனக்கே திருப்பு முனையாக மாறும். உன்னை வீழ்த்துறதுக்கும் உன்னை வாழ்க்கையில் தாழ்த்துறதுக்கும் 1000 பேர் கூடி வந்தாலும் உன்னை வாழத்தவும் வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. மற்றவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்னதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். மெல்ல மெல்ல
உன்னுடைய எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் நீ விடுதலை பெற போகிற. நீ வாழவே கூடாதுன்னு நினச்ச மனிதர்கள் முன்பாகவே உன்னை நல்லா ஜெயிச்சு வாழ வைப்பேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இரு. எல்லாரையும் நம்பலாம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் நம்பக்கூடாது. இங்கு ஒருத்தனை வீரத்தால் ஜெயிச்சாங்கன்றத விட சூழ்ச்சியால் ஏமாத்துனாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மனிதர்கள் இருக்காங்க. நீ யாருடைய சூழ்ச்சியிலும் மாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிடாம எல்லா மனிதர்களையும் கொஞ்சம் கவனமாகவே எதிர்கொள்ள பழகு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே நான் சொன்னதுபடி நீ செய்யும்போது உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைப்பதை யாராலுமே தடுக்க முடியாது. எந்த இடத்துல உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி உட்கார வைப்பேன். நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததும் உனக்கு கிடைக்காம போனதும் கூட உன் நல்லதுக்காக தான் நடந்ததுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறதால நீ எதிர்பார்த்த ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்தில் பாவம் செய்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. புண்ணியம் செய்கிறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. நீ அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது புண்ணியத்தை சேர்ப்பதற்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உனக்கு நேரம் கிடைக்கும் போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றை செய்யும்போது அதன் மூலமாக நீ புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்க்கையையும் சிறப்பாக வாழ முடியும். யாராவது பசியோடு இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது கோடி புண்ணியத்தை உனக்கு கொடுக்கும். வாழ வசதி இல்லாத ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு உன்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி செஞ்சாலும் அதுவும் புண்ணியம்தான். அனாதையாக இறந்த ஒரு மனிதரை அடக்கம் செய்வதற்கு உன்னால் முடிஞ்ச காசோ பணமோ ஏதோ ஒன்று கொடுத்து உதவி செஞ்சினா அதுவும் புண்ணியம்தான். படிக்க முடியாமல் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஏழை குழந்தையின் கல்வி செல்வத்துக்கு உதவுவது கூட மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும், உணவு கொடுக்கணும்னு இல்லை. பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் நாய் பேது இதுன்னு வாயில்லாத ஜீவன்களுக்கும் உணவு கொடுப்பதும் கூட புண்ணியமான நல்ல காரியம்தான். ஆதரவற்ற வயதானவர்களுக்கும் அல்லது எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் அவங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீ சின்ன உதவி செஞ்சாலும் அதுவும் மிக பெரிய அளவில் உனக்கு புண்ணியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரும். உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்குது இந்த முருகன்கிட்ட. நிச்சயமாக நீ நினச்சி கூட பார்க்காத பல நன்மைகளை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தந்தே தீருவேன்.